Chai with Chitra. அந்த படத்துக்கு அப்புறம் வந்து நேராக வெங்கடேஷ் போயிட்டீங்களா இல்லை? ஆமாம், அது இருந்து சார். அடுத்து வந்து அவர் சார் வந்து காதல் சடுகுடு இது பண்ணார். அது வந்து ஒரு கேப் இருந்தது. அவர் விக்ரம் சார் ரொம்ப பிஸியாக இருந்ததால் ஒரு கேப் இருந்தது. அப்போ வந்து என்னென்னா, அப்பப்போ நான் ஏன் வெங்கடேஷ் சாரை துரசாரை எப்படி முயற்சி பண்ணியிருந்தானோ அப்போ ஏன் வெங்கடேஷ் சாரையும் போய் பார்ப்பேன். அவர் என்ன சொன்னார், திடீர்னு சிவா என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன சார், இந்த மாதிரி இது ஒர்க் பண்ணேன் சார். அப்படியாப்பா, நான் வந்து சாக்லேட்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கணும்பா, நீ வந்தால் நல்லா இருக்கும்னாரு. அப்போ வந்து சாக்லேட் நம்ம ஆரம்பிக்கல. அப்போ வந்து சார் ஒரு கதை சார், அது வந்து பிரசாந்துக்கு தான். நம்ம வந்து கொடைக்கானல் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் சார். ஒரு 5 நாள் போய் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே திடீர்னு மாறிடுச்சு, ஏதோ சூழலால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு பிறகு தான் சாக்லேட் ஆரம்பித்தோம். அது வந்து கதை வந்து மாதேஷ் சார் ப்ரொடியூசர். அதை ஆரம்பித்து அதை முடித்தோம் சார். முடித்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் பிரசாந்துக்கு ஒரு கதை பண்ணோம்ல, முதல்ல பண்ணது அந்த கதை தான் திரும்பி பகவதின்னு விஜய்க்கு வந்தது. பகவதிக்காக அவர் கொஞ்சம் கதையெல்லாம் மாற்றினார். மாற்றி அதை பகவதின்னு பண்ணார். அப்போ அதான் சாக்லேட் முடித்தோம். சாக்லேட் முடித்த பிறகு என்ன பண்ணேன், நான் தான் எல்லா கூடயும் வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல. அப்போ வந்து செந்தில் அண்ணன்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். அவர் சூப்பர் குட்டில் தொடர்ந்து இப்போ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். எங்கள் ராமன் ஸ்ட்ரீட்டில் நிக்காட்ஸ். அப்போ வந்து ரெண்டும் பக்கத்து பில்டிங், அதாவது தெருவில் இந்த ரைட் கார்னர் இது, சூப்பர் குட்டி இந்த பக்கம் இருக்கும். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டோம்னா, நான் வந்து பிரகாஷுக்கு படம் பண்ணுறேன், பிரகாஷ் ராஜ் சாருக்கு, நீ வரியா அப்படின்னாரு. அப்போ வந்து வெங்கடேஷ் சார்கிட்ட சொன்னால், சார் இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்றாங்க, போயிட்டு வாப்பா, நீங்கள் வந்து அப்பப்போ இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த டேரக்டரை பற்றி அங்கே சொல்லுவோம்ல நம்ம, சார் சூப்பர் அண்ணன் சார் அப்படின்னு சொல்லுவோம். வெங்கடேஷை பற்றி அங்கே சொல்லுவோம், சார் செம்ம டேரக்டர் சார், என்ன இருக்கோ அதை வச்சு பரபரப்பாக எடுக்கிறார் சார் அப்படின்னுவோம்ல. இல்லை நீ போயிட்டு வாப்பா, செந்தில் கூப்பிட்றாருன்னாரு. அப்புறம் தான் தயா அசோசியேட்டாக பண்ணேன். ரகுவரன், லட்சுமி அம்மா, அப்புறம் மீனா மேடம், இவங்கெல்லாம். அது ஒரு ஃபிலாசபிக்கான படம். ஒரு கிளைமேக்ஸ்லாம் சரியான ஃபிலாசபி. அது நீங்கள் எதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அது உங்களை வந்து அதுவாக உங்களை மாற்றும். அது அல்லது அந்த அந்த தீமைக்கான இதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். நன்மைக்கானதை அனுபவிக்கிற மாதிரி தீமைக்கானதை நீங்கள் அனுபவிக்கணும். மிகச்சிறந்த ஒரு ஃபிலாசபி படம் சார் அது. பிரகாஷ் சார் வந்து ஞாபக சக்தியினுடைய உச்சம். அவர்கிட்ட நீங்கள் 4 பக்கம் டைலாக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு கன்னடத்தில் தான் இப்போ இது எழுதிட்டு படிப்பார். படித்து அப்படி அடிப்பார் சார். ரகுவரன் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு டைலாக் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆமாம்மா சார், கேராவேன் சிஸ்டம் சார். சார் முகவரியில் நான் வந்து மணிவண்ணன் சார் பார்த்தேன் சார். அப்போ வந்து சார் ஒரு கேராவன் கிடையாது, அவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் கேராவன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது மணிவண்ணன் சார்ட்ட, மணிவண்ணன் சொந்தமாக ஒரு கேரவன் வந்து அடுத்தது இவர்கிட்ட இருந்தது சார். அந்த இருந்தது ரகுவரன் சார்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுருப்பார் சார். அந்த ரவுண்ட் டேபிளில் ஒரு மேஜை விளக்கு இருக்கும், அந்த லைட்டு, அதை வச்சுட்டு அந்த பவுன்ஸில் உட்காந்துருப்பார் சார். அந்த கதவு திறந்தோம்னா பவுன்ஸில் தான் தம் வச்சுட்டு உட்காந்துருப்பார். நம்ம கதவை திறப்போம்ல, அந்த லைட்டை அப்படி அடிப்பார். அச்சா நம்ம சார் அப்படி மூடி சார் வா அப்படின்னுவார். உட்கார சொல்லுவார். உட்கார சொல்லி படிங்கன்னு டைலாகு. நம்ம வந்து இங்கே பாடுறா, நான் அப்பேருந்து ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு அந்த டைலாக் இருக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். எல்லாத்தையும் கேட்பார். சிவா, நான் சொல்கிற மாதிரி பக்கத்தில் எழுது அப்படின்னு. இப்போ நான் அப்பேருந்து ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ற டைலாகை அவர் அப்பேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார். எல்லாத்தையும் மாற்றி எழுதிடுவோம் சார். எழுதுவோம், இதை டைரக்டர்கிட்ட போய் இது சரியானு கேட்டு வாங்க. இப்போ நம்ம போய் கேட்கலாம். அது என்னென்னா வார்த்தைகள் முன்ன பின்ன அவருக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாரு. ஆனால் சில இடங்கள்ல என்னென்னா, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு முடியும். இப்போ அடுத்த கேரக்டர் என்ன பண்ணுவான், என்ன சொல்கிற, நான் ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு இப்படி கவுண்டர் ஒன்று இருக்கும். இந்த இடத்த மட்டும் டைரக்டர் என்ன சொல்லலை, இந்த கவுண்டருக்காக அது வேணும் சிவா அப்படின்னா அந்த மாதிரி தான். அதை மட்டும் திரும்பி வருவோம், சார் இதெல்லாம் ஓகே சார், இந்த இடம் ஓகே அப்படின்வார். இப்போ அவர் எழுத சொன்னார்ல, அதை இன்னொருத்தோட படிக்க சொல்லுவார். இப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டோமா, இப்போ அவர் என்ன சொல்வார்னா, டைரக்டர் ஆக்ஷன் ஒன்று சிவா போட்டு கொடுத்துக்கிட்டே ஆமாம்மா அது மாதிரி நம்ம அடிச்சிருவோம் சார். அடிச்சா அவர் பின்வார். இப்போ நமக்கு என்னன்னா, ஒரு சிவாஜி அப்படி வந்து ஞாபக சக்தி, இவர் நம்ம பிரகாஷ் சாரை எப்படி பார்த்துருக்கோம், கமல் சார் அப்படி கேட்டிருக்கோம். ஆனால் இவர் வந்து என்னடா அது ப்ராம்ப்டிங்னு சொல்கிறாங்க ஒரு நாள். ஆனால் சிறந்த நடிகர், நம்மளுக்கு நடிக்கும் போது நம்மளாம் கிளாஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுவார் ஸ்பாட்லேயே. அவர்கிட்ட கேட்குறேன், சார் ப்ராம்ப்டிங் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? அவரை பொறுத்தளவுக்கு சிவா
சினிமா வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஐடியா. ஏன் ஐடியாவில் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு தோணலை. நான் நடிக்கணும், அவ்வளோதான். இதை நான் ஞாபகம் வச்சது என்ன கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்குன்ற மாதிரி எனக்கு உள் மனசு சொல்லுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை ஞாபகம் வச்சுக்காம நான் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் காதில் வாங்கிட்டு அடிச்சிடுறேன். ஆனால் இது சரியான, எனக்கு இது சரின்னு படுது. அப்புறம் உனக்கு ஒன்று சொல்கிறேன், ப்ராம்ப்டிங்கிறதுல ஒரே ஒரு ஆபத்து இருக்குது. நீ சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேங்க, அந்த இடத்துல நான் பர்ஃபார்ம் பண்ணணும். கரெக்ட், அதுதான் இங்கே முக்கியம். அந்த ஐடியா எனக்கு ஃபில்லப் பண்ணுறோம். எப்படி வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஒரு வார்த்தைக்கு நடிக்கிறது நடிக்கல. டேய் நான் கோவப்படுறேன்னா கோவப்பட்டுருவேன், அடுத்த வரி வருதில்ல, அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அங்கேயும் அவன் நடிக்கணும். அதே போல் நீ ப்ராம்ப்டிங் கொடுக்கறதுக்குள்ள நான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இது சரியானு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இதுதான் சரின்னு படுதுன்ட்டாரு. அதுக்கு பிறகு நான் அஜயன் பாலா எழுதின மார்லன் பரோட்டாவுடைய லைஃப் படிக்கும்போது மார்லன் பரோட்டா ஃபுல்லாக வந்து அவர் ப்ராம்ப்டிங் தான் சொல்கிறார். ஆனால் பெஸ்ட் ஆக்டர் அவர். அப்புறம் அதில் அந்த புத்தகத்தை வெளியிட சார் சத்யராஜ் வந்தார். நான் வந்து இந்த மாதிரி விழாவுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரேன். இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஏன் வந்தேன்னா, இந்த புத்தகம் படித்ததால் எனக்கு சில கோடிகள் லாபம் வந்ததுன்னாரு. என்னன்னா, பாகுபலி இயக்குனர் ராஜமௌலி வந்து பல தடவை இவரை தெலுங்குக்கு கூப்பிட்றாரு நடிக்க. இவர் ஐயோ தலைவா, நம்மளுடைய இதே வந்து டைலாக் தான், தமிழ் எனக்கு நல்லா தெரியும், அதனால் அதில் ஸ்கோர் பண்ணி கை தட்டல் வாங்குற சிறந்த நடிகர். எனக்கு தெலுங்கு சுட்டு போட்டாலும் வராது, நீங்கள் கூப்பிங்க சார் ப்ராம்ப்டிங் சார். தலைவா நம்மளுக்கு சரியாக வராது. இல்லை சார், எவ்வளோ ஹிந்தி ஆட்களை நாங்கள் வில்லன் ஆக்கிடுறோம், அதர் லாங்குவேஜ் ஆகிறோம், உங்களை நான் பார்த்தேன். இல்லை தலைவா நம்மளுக்கு சரியாக வராதுன்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாராம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டாரு அவர். மார்லன் பிராண்டோவே வந்து ப்ராம்ப்டிங் பண்ணியிருக்காரு போது டக்குன்னு இவர் பாகுபலி ஃபோன் பண்ணுதான், தலைவா நான் வந்துடுறேன். இந்த புத்தகம் தான் எனக்கு அப்படி ஒரு இதை உண்டு பண்ணிச்சு. அதனால தான் இந்த இதுக்கு வந்தோன்னா அந்த இதுலேயே பேசினார் சார். அப்போ இந்த வந்து இவ்வளோ நாளாக அந்த ஐடியா வந்து ப்ராம்ப்டிங் தவறுன்னு நினச்சிட்டு இருந்தவர், அது வந்து இது வந்து இவ்வளோ பெரிய அப்போ பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தானே ஒழிய இது. அதனால சார் அப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருந்தது. நான் பிரகாஷ் சார் அப்படி ஞாபக சக்தி உள்ளவரையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஞாபகம் வேணாம்பா, அதை வாங்கி நடிக்கலாம்பா அப்படின்றது. அப்புறம் சார் ஏ வெங்கடேஷ் வந்து ஒரு இடத்துல சொன்னார், அவர் வந்து பூ பறிக்க வருகிறோம்னு ஒரு படம் பண்ணார் சிவாஜியோட லாஸ்ட் படம் பண்ணாமல் வரும்போது நான் 2 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் ஒன்று நம்ம இந்த உங்களை மாதிரி கேட்போம்ல, சார் சார்கிட்ட நீங்கள் வந்து உங்களை அப்புறம் லெஜெண்டு கூட நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டீங்களா சார், அதுக்கு முன்னாடி கசூர் ராஜா சார் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது, என்ன சார் நான் சிவா மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்து போச்சுப்பா, அவருக்கு வந்து நான் ப்ராம்ப்டிங் கொடுப்பேன் சார் சிவாஜிக்கா. நான் ஒன்று அப்புறம் நானே வந்து அதே சார் அப்போல்லாம் நான் அந்த வயதுக்கு அவங்க எதுக்கு சார் படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு, சரிங்க சார் அதெல்லாம் ஓகே தானே சார். ஏன்னா இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் விட்டு சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அதனால டைரக்டரே அது அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க. நீங்கள் கொடுத்தது சரிதான் சார், நீங்கள் தானே சார்ப்பா. எப்பா அது இல்லைப்பா, அவர் என்னன்னா இல்லை வெங்கடேஷ், நான் இப்போ மட்டும் இல்லை, நான் வந்து பல படங்கள் வந்து பல டைலாக் வந்து ப்ராம்ப்டிங் பண்ணியிருக்கேன் சார். என்ன சார் சொல்கிறீங்கன்ட்டு அவர் சொன்னாராம், எப்பா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு யார் பாடியிருக்கா? ஜேம்ஸ் வந்தராஜ். நான் அந்த பாட்டை என்ன பண்ணேன், ப்ராம்ப்டிங் தானே பண்ணேன், நடிச்சேன். அவன் பாடினதை நான் பண்ணேன், நீ படிக்கிறத நான் பண்ணிடுறேன்ப்பா, அவ்வளோதானேப்பா. அப்போ பாட்டே ப்ராம்ப்டிங் தானே, இது ரொம்ப நாள் கழிச்சு தான்ப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னாரான். அப்போ வந்து இந்த ஐடியாஸ் தான். அடுத்தது வந்துனே ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கற்றுக்கும் போது தான் டிரைவிங்கு டென்ஷனாக இருக்கும், ஐயோ கீரை போடணும், கிளச்சு அழுத்தணும், பிரேக் அண்ணா. போக போக பார்த்தீங்கன்னா உங்களை மீறியே கை கிளச்சு போயிடும், காலு கிளச்சுக்கு போவோம், பிரேக்குக்கு போயிடும். நீங்கள் அது 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 பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை நம்ம பயிற்சி ஆகும்போது அது சாதாரணமாக அதனுடைய பெஸ்ட்டை அது தந்துடும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலமாக. வெங்கடேஷ் பணியாற்றும் போதே நம்ம டைரக்ட் பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், அதான் என்னென்னா வெங்கடேஷ் சார் வந்து சூப்பரான ஒரு அவர் எதில் பயங்கரமான டேலண்டல்னா, நம்ம எழுதும்போது சீன் எழுதும்போது 10 பைக்குடன் வந்தான், அப்போது நான் லாரி கிராஸ் அதெல்லாம் எழுதுவோம்ல, அங்கே போனால் எப்பா 2 பைக்கு தான் இருக்குது, பைக்கில் ஒரு ஆட்டோ வருது. நம்ம ஒன்று அசிஸ்டன்ட் டைரக்டர், என்ன சார் நாங்கள் சீன் என்ன எழுதிருக்கோம், மேனேஜர் ஏன் இது தரல கரலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் சார் வருவார், எப்பா கொடுப்பா
10 பைக்கு 2 பைக்கு ஒரு ஆட்டோ சீனை மாற்றிக்கலான்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவார் சார். அப்போ சூழ்நிலை என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவில் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க சிவா, இதுதான் லைஃபு, இதை வந்து மாற்றி நம்ம பண்ணிக்குவோம். அதனால என்ன, நம்மளுக்கு வேண்டியது கண்டென்ட்டை வந்து சரியாக இது பண்ணிக்குவோம். ப்ராப்பர்ட்டி தானே கம்மியாக இருக்குது, கண்டென்ட்டை நம்ம சரி பண்ணிக்கலான்னு அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அப்போ வந்து சார் நான் சாக்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முருகானந்த் சார் வந்து கிங்குன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். விக்ரமோட வெங்கடேஷ் சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு முருகானந்தம் முடிவு பண்ணியிருந்தார். அந்த மலமலை சாங்லாம் ஹிட்டாக இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணார், வெங்கடேஷ் சாருக்கு வந்து அப்போ வந்து பகவதியும் கிடைக்கலாம் அப்படின்ற இதில் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், வெங்கடேஷ் சார், சிவா ஒன்று பண்ணு, ஏன்னா நம்மளுக்கு வந்து பகவதியும் கிடைக்கிற மாதிரி இருக்கு, முருகானந்த் சாரும் கூப்பிட்றாரு, ரெண்டுத்தையும் மிஸ் பண்ண வேணாம், எது ஃபஸ்ட்டு கிடைக்கிற போல நம்ம. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, கிரேசி மோகன் அவர் டைலாக் ரைட்டர் ஒரு லைன் சொல்லிட்டார், கிரேசி மோகன் சார்னு சொல்லியாச்சு. சொல்லி கிரேசி மோகன் நீங்கள் இந்தியன் தேட்டரில் உட்காந்து டிஸ்கஷன் ஆரம்பிச்சிரு, டெய்லி ஈவினிங் வந்து என்கிட்ட வந்து சொல்லு என்ன நான் நடந்திருக்குன்ட்டாரு. இப்போ கிரேசி மோகன் சார், நான் ராசமதுரம் கொஞ்ச நாள் பண்ணார், அப்புறம் இன்னும் 2-3 அசிஸ்டன்ட் பண்ணி டெய்லி அந்த டைட்டில் வந்து மியாவ். அது ஹீரோ வந்து கன்னடத்தில் இவர் நம்ம வசங்கள பறவை ஹீரோ. அடுத்து வந்து குஷ்பு மேடம், தேவயானி, இவங்களுக்கெல்லாம் போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அவர் வசங்கால பறவையில் அசோசியேட் அவர் பண்ணார், யார், ஏ வெங்கடேஷ். அந்த இதில் போயிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். சொல்லிட்டு வந்து இப்போ படத்தையும் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எது, பகவதி. இப்போ பகவதி கன்ஃபார்ம்னா இப்போ நான் இந்த 1.5 மாதத்தில் முருகானந்த் சார்ட்ட நான் கொஞ்சம் க்ளோஸாக ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைரக்டர்கிட்ட போய் சொல்கிறது, இவர்கிட்ட வந்து நான் ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி ஆயிருக்குண்ணே, கதையில் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறதால அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, இப்போ திடீர்னு பகவதினோடனே இப்போ சார் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ முருகானந்தம் அவர் லட்சுமி மகேஷில் ஒர்க் பண்ணதால் அவருக்கு வந்து எஸ்எஸ்சி ரொம்ப நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டார் இவர், சிவா சாரு பெரிய படம் பண்ணுறாரு, அதுக்கு பிறகு நம்மளுக்கு பண்ணால் இன்னும் ப்ளஸ் ஆகும். ஆனால் ஒன்று, நம்ம ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருக்காட்டாரு. இப்போ நான் இவங்களே சார்ட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி 1.5-2 மாதம் செலவாயிருக்கு சார். ஆனால் ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பிச்சிட்டோம், ரூம் ஆஃபீஸு போட்டாச்சு, இது பண்ணி போயிட்டுருக்கோம், உங்கள்கிட்ட ஏதாவது கதை இருக்கான்னு கேட்குறாரு. நான் என்ன செய்யலாம் சார்? சிவா, உங்கள்கிட்ட கதை இருக்குன்னா உடனே சொல்லு, அது அவருக்கு பிடிச்சதுன்னா ப்ரொசீட் பண்ணு அப்படின்ட்டார். உடனே சரிங்க சார்ன்ட்டு நேராக வந்து இவர்கிட்ட அதான் திருடா திருடி கதை சொன்னேன். சொன்னோன்னே அவருக்கு பிடிச்சோன்னா தான் அப்புறம் வந்து கஸ்தூராஜ் சார் ஏற்கனவே தெரியும், அவர் வீரமலைஞ்சம்மன்லாம் அவன் லட்சுமி வயசில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவர் மேனேஜராக இருந்திருக்காரு, யார், நம்ம முருகானந்த் சார், அதான் கிருஷ்ணாங்க சார். உடனே அவர்கிட்ட அனுப்பிச்சார். அவர்கிட்ட அனுப்பிச்ச உடனே கதையை சொன்னேன். தனுஷம் அவர் தான் எம்ஜிஆர் சீட்டில் அப்போ வீடு இருந்தது. சொன்னால் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. பிடிச்ச உடனே தான் திருடா தேடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து அவங்க வந்து காதல் கொண்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் காதல் கொண்டேன் ஷூட்டிங் அப்பயே போயிட்டு நான் ஒரு சென்டிமெண்ட் ஷாட்டு, இந்த மாதிரி ஆடி மாதம் தடாவே எங்கே ஷூட்டிங் இருந்தது, போயிட்டு ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது ஆடிக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து ஆடி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது இப்போது ஒரு 50% முடிச்சிருந்தாங்க. நான் திருடா தேடி ஆரம்பிச்சிட்டேன். கதை கட்டணே தனுஷ் ரியாக்ஷன் வந்தது, அவர் பிடிச்சிருக்கு சார்னாரு. அப்போ வந்து டிசைடிங் வந்து அப்போ வந்து கசா சார் தான், அப்பா தான். அதனால் வந்து அவர் வந்து நல்லா இருக்குப்பா, நீ வந்து எனக்கு புக்காக எடுத்துகிட்டு வந்தாப்பா அப்படின்னாரு. அதை பிடிச்சிருக்குன்னு இவர்கிட்டையும் சொல்லிட்டாரு. உடனே நான் வந்து அப்புறம் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி கொண்டு திரும்பி கொடுத்தேன். கொடுத்த உடனே அதையும் படிச்சுட்டு சரிப்பா எப்போ சொல்கிறீங்களோ அப்போ இன்னை வரைக்கும் கஸ்தூராஜ் சார் அதான் சொல்லுங்க, அப்பா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்பா, அதே செலவுகள்லாம் இழுத்து விடாத, கரெக்டாக கச்சிதமாக அப்படிங்கப்பா, அப்படி தான் எனக்கு அவர் சொன்ன அறிவுரை. அதே மாதிரி கரெக்டாக அப்போ வந்து கரவனே எதுவும் கிடையாது. தனுஷ்லாம் அப்போ வந்து என்னென்னா காஸ்டியூம் வண்டியிலே அவர் காஸ்டியூம் மாற்றுவார். அவர் இந்த வேன் இருக்கு இல்லைங்களா ஃபுட்போர்டில், ஏன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, ப்ரொடியூசர் தெரிந்து ஒரு சின்ன ஒரு கடுகளும் குறை கூட உன்னை பற்றி என்கிட்ட வரக்கூடாது அப்படி தான் சொல்லுவார். அது மாதிரி தனி ரூமுக்கு எல்லாம் கிடையாது, எங்கே எல்லாம் தங்கியிருக்கோ அங்கே தங்க, அது மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் தனுஷை பொறுத்தளவுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதோ கரெக்டாக அந்த பண்ணி டெடிகேஷனோ அது இன்ன வரைக்கும் பெரிய சிறந்த ஒரு பண்போடு தான் இருக்கார். அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் நடிச்சிருந்த முதல் படத்தை பார்த்தீங்களா? துள்ளுவதும் இல்லாமல் 50ஆவது நாள் நான் போய் பார்க்குறேன். முதல் தடவை சும்மா பார்த்தாச்சு. இப்போ வந்து 2வது தடவை என்னன்னா, இப்போ இதுக்கு இடையில லாரன்ஸ் வந்து போய் சொல்லலான்ட்டு முருகானந்த் சார் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த கதையை கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து என்னென்னா துள்ளுவது எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தோன்னே நான் திரும்பி 50ஆவது நாள் உதயத்தை போய் பார்க்குறேன். பார்த்துட்டு திரும்பி வந்தேன். சார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார், இந்த மாதிரி இது இவர் நல்லா இருக்கார் ஒரு தனுஷை நீங்கள்
அப்படியே ஆமாம் நல்லா ஓடுது, எனக்கு சாரே பழக்கமாச்சப்பா. அவர் குஷி ஆகிட்டார் இந்த ஆப்ஷன் சொன்னோன்னே. இது முதல்ல லாரன்ஸுக்காக திட்டமிட்ட அதான் போயிட்டு இருக்கு, சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது இங்கே மாறுது. போயிட்டு சொல்லலான்னு போயிட்டு இருக்கும்போது இது டக்குன்னு மாறினோடனே அவர் இன்னும் இவர் நேரடி பழக்கம் ரொம்ப நல்லா க்ளோஸு. படமும் நல்லா தில்வதேலமை போயிட்டு இருக்கு. 2வது படமும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசுகிறேன்பா அப்படின்ட்டு உடனே பேசி உடனே அப்பாயின்மெண்ட் ஆச்சு. நடந்தது. எப்படி இருந்தது அந்த படப்பிடிப்பு அனுபவம்? எனக்கு திருச்சி வந்து ரொம்ப நல்லா பழக்கப்பட்டார். அதில் ஒரே ஒரு இது என்ன இருந்ததுன்னா, திருச்சி சென்டிமெண்ட் இல்லாத இடம், வந்து இப்போ சரியாகவே அங்கே எடுத்த படம்லாம் ஓடல அப்படின்னு ஒன்று மட்டும் இருந்தது. அது அப்பப்போ யாராவது வந்து சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த பேங்க் ட்ராப்பு, மலைக்கோட்டை, அந்த இது நம்ம அடிக்கடி தஞ்சாவூர்னா எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர் இது திருச்சி தான். அதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட திருச்சியில் வந்து வாங்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு கொண்டாட்டம், பந்தா. ஆமாம், ஒரு பந்தாவாக இருக்கும். அதனால் வந்து திருச்சின்றது ரொம்ப நல்ல ஏரியாவாக இருந்தது. அப்போ வந்து அந்த ஏரியாவை இது பண்ணோம். டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு அதில் முருகானந்தம் ரொம்ப ரொம்ப எந்த இதுவும் வரவே மாட்டார். எப்பா நீ என்ன சொன்னியோ அதை மட்டும் எடுத்துருப்பா, கதையை கொண்டு வந்துருப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப அன்பானவர். சாயா சிங் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? சாயா சிங் வந்து சார் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில் ஷூட்டு நான் பார்த்தேன். சில் ஷூட்டுனா ஒரு நண்பர் வந்து படம் எடுக்கிறதுக்காக அந்த சில் ஷூட் பண்ணியிருந்தோன்னே அதை முருகானந்த் சார்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. இது படம் நல்லா இருக்குப்பா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து நமக்கு என்னென்னா ஒரே ஷெட்யூலில் படம் முடிக்கணும். அதுக்கு வந்து ஏன்னா அடுத்தது வந்துன்னா சினிமாவில் உங்களுக்கு தெரியும், இந்த அப்கமிங்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஹீரோயின் வரமாட்டாங்க. எப்போதுமே என்னென்னா அப்போ வரமாட்டாங்க, அதுக்கு பிறகு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. இது நடைமுறை தான். அதனால் நமக்கு தொடர்ந்து இப்போ அந்த 35 நாளும் கூட இருக்கணும். அதோடு இல்லாமல் நம்மளுக்கு அந்த நேரத்தில் உள்ள நம்மளால் என்ன பேமெண்ட் கொடுக்க முடியும், ரெமுனரேஷன், அதை தான் செய்ய முடியும். அவங்க நிறைய வசதிகளையும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான நிறையா கட்டுப்பாடுகள் இருக்கிறதால அவங்க ஃபோட்டோ பார்த்தோம், நல்லா இருந்தது. எங்கன்னா பெங்களூர் நாங்கள். அப்புறம் பெங்களூர் நானும் அண்ணன் தான் போனோம். போயிட்டு அவங்கள்ட்ட கதை சொன்னோம். அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு என்ன ஒரு ஹீரோயினாக வர்றவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ஃபார்மாக வேலை இருக்கணும். இது நல்லா இருக்குது, நிறையா திட்டுறேன், நிறையா சண்டை போடுறேன் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உடனே அவங்க இம்மிடியேட்டாக அப்புறம் முருகானந்தன் கடைசியாக அவர் சொல்லிட்டார், எப்பா இந்தப்பா 3 லட்ச ரூபா இருக்குது, இதை போய் நீ என்ன எடுப்பியோ எடுத்துகிட்டு வந்துரு. 15 பிட்டு ட்ராக்கு, ஒரு ஜூம் போதும், எனக்கு வேறு லென்ஸே எடுத்துகிட்டு போகலாம் சார். சார் தனுஷுக்கு அப்போ வந்து மிகப்பெரிய வெறி இருந்தது. அந்த டைமில் நினச்சி பாருங்க, நல்லா படிக்கிற பையனை நடிகன் ஆக்கணுமேன்ட்டு கசுராஜா சாருக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேதனை. சார் 2 மணிக்கு வந்து ஜிம் பண்ணுவாப்பா சார் தனுஷ். திருடா திருடி தெலுங்கில் பண்ணும்போது எப்படி இருந்தது? அசோக் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசரு. அசோக் சாரும் திருப்பதி பிரசாத் சாரும். அப்போ அவங்க வந்து படம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க சார், மோகன் பாபு சார் பையன் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், சின்ன பையன், அதில் வந்து சார் நயன்தாராவை ஸ்டில் ஷூட் பண்ணிட்டேன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.